8ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை பிரம்மாண்டமான பரிசு திருவிழா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. திங்கள் முதல் சனி வரை பொன்னி கேர் ஆஃப் ராணி சீரியலை தொடர்ந்து பாருங்க. சரியா பதில் அனுப்புற முதல் 100 நபர்களுக்கு அட்டகாசமான பரிசுகள் காத்துட்டு இருக்கு. பவித்ரா, என்னம்மா கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கியா? ஆமா ஆண்டி. கொஞ்சம் வீட்டுக்கு வந்துட்டு போறியா? சரிங்க ஆண்டி, வரேன். பொன்னி, இப்ப எதுக்கு அவளை இங்க கூப்பிடுறா? ஏதாவது கொண்டு போய் கொடுக்கணும்னா சொல்லி நான் போய் கொடுத்துட்டு வரேன். இல்ல பவுனு, பரவாயில்ல, பவித்ராவே வரட்டும். வாமா. கூப்பிட்டு இருந்தீங்க ஆண்டி? ஆமா, வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னல, அதுக்காக தான் உன்னை வர சொன்னேன். சரி வா, என் கூட வா. பொன்னி ஒரு முடிவு எடுத்துட்டா இனி அவளை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. எங்கடா போன? உள்ளே தானே இருந்தான். ரெஸ்ட் ரூம்ல இருக்கான். சரி வா. நீ வாமா, அவன் வெளியில வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். மா கூப்பிட்டியா? ஆமா வாமா, இவன் தான் என்னோட மூத்த பையன். அப்போ பவுனு சொன்னது உண்மைதானா? பவித்ராவ சூர்யா தான் காதலிச்சு ஏமாத்தினதா? ஐயோ,
என்னடா திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி நிக்கிற? அது வந்து இல்ல பவித்ரா உனக்கு ஏற்கனவே தெரியுமா என்ன? அப்படி பார்த்துட்டு நிக்கிற? வந்துமா அது அது வந்து எனக்கு எனக்கு தெரியாதுமா. இதான் பவித்ரா, சூர்யா, என்னோட மூத்த பையன். சூர்யா, இது பவித்ரா, பவுனோட சொந்தக்கார பொண்ணு. ஊர்ல இருந்து வந்திருக்கா. இனிமே இங்கதான் தங்க போறா. என்னது நம்ம வீட்லயா? ஏன் என்ன? இல்ல நம்ம வீட்லயா தங்க போறாங்கன்னு கேட்டேன். நீங்க 2 பேரும் பாத்துக்கிறத பார்த்தா ஏற்கனவே ரொம்ப நாள் பழகின மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் ஜஸ்ட் இப்பதான் உங்களை பாக்குறேன். இவங்களை யாருன்னு எனக்கு தெரியாது. ஹாய், ஐம் சூர்யா. நான் பவித்ரா. சரி, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க. நான் அப்பாக்கு ஒரு முக்கியமான ஃபோன் பண்ணணும், பண்ணிட்டு வந்துடுறேன். சரிம்மா. உன்னை யாரு இங்க வர சொன்னா? பாடி. இங்கே இரு. இங்க எதுக்கு வந்த பவித்ரா? ஏன் வீட்டுக்கு எதுக்கு வந்த? சூர்யா, உனக்கு நான் யாருன்னு தெரியாதா? இப்பதான் நீ என்ன ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறியா? எப்படி சூர்யா உங்க அம்மா கிட்ட நீ அப்படி சொன்ன? பவித்ரா, நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. என் வீட்டுக்கு எப்படி வந்த? என் அம்மா எப்படி உன்னை பவுனம்மாக்கு தெரியும்னு சொல்றாங்க? பவுனம்மாவை ஏமாத்தி இங்க வந்திருக்கியா? என்ன நோக்கத்துல இங்க வந்திருக்க சொல்லு. என்ன திட்ட வச்சிருக்க பவித்ரா, சொல்லுடி. நான் எப்படியோ வந்த சூர்யா, அது இப்ப முக்கியம் இல்ல. ஒவ்வொரு நாளும் என்ன கொண்டு போய் உங்க அம்மா முன்னாடி நிறுத்துன்னு கேட்டேன்ல, அப்பெல்லாம் முடியாதுன்னு சொன்ன. ஆனா இப்ப கடவுளா பார்த்து என்ன உங்க அம்மா முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருக்காரு. உங்க அம்மா கிட்ட பவித்ரா எனக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னு கூட சொல்லிருக்க வேண்டாம். தெரியவே தெரியாதுன்னு கையை விரிச்சிட்ட. நீ எப்படி என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு பொறுப்பேத்துப்ப? ஏய், நான் கடைசியா பாக்குறப்ப என்ன சொன்னேன்? உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? குழந்தையை கலைச்சிருன்னு சொன்னேன்ல. அத நீ செஞ்சியா? நான்
நான் சொன்னதை செய்யாம நீ இருந்தனா என்ன அர்த்தம்? உனக்கு என் வார்த்தையில நம்பிக்கை இல்லைன்னு தானே அர்த்தம்? என் மேல மரியாதை இல்லைன்னு தானே அர்த்தம்? நான் எதுக்கடி உன்னை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கணும்? சூர்யா, நான் குழந்தைய கலைக்காம இருக்கேன்னா அது உன் வார்த்தை மேல நம்பிக்கை இல்லாம இல்ல. அந்த குழந்தைய உயிரோட கலந்திருக்கு சூர்யா, என் இதயத்தோட கலந்திருக்கு. அந்த குழந்தை இல்லாம ஒரு நாளும் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நீ மட்டும் இல்ல, இந்த விஷயம் என் வீட்டுக்கு தெரிஞ்சு என் அம்மா அப்பாவும் குழந்தைய கலைச்சிருந்தா சொன்னாங்க. நான் அவங்க கிட்டயும் முடியாதுன்னு தான் சொன்னேன் தெரியுமா? குழந்தைய கலைக்க முடியாதுன்னா வீட்டை விட்டு வெளியே போயிடுன்னு சொன்னாங்க. நான் வீட்டை விட்டு வெளியே வந்தேனே தவிர குழந்தைய கலைக்க தயாரா இல்ல. இந்த குழந்தை எனக்குள்ள அவ்வளவு நிறைஞ்சிருக்கு சூர்யா. ஏய், சும்மா கதை விடாதடி. நான் உனக்கு பெரிய எடுத்த பையன் தெரிஞ்சிருச்சு. நானும் புத்தி கிட்ட போய் ஒரு தப்பை பண்ணிட்டேன். இதை வச்சு நான் மடக்கி போட முடியும்னு குழந்தையே கலைக்க மாட்டேன்ற. கேட்டா குழந்தை உயிர்ல கலந்துருச்சு, மனசுல கலந்துருச்சுன்னு கதையா விடுற. என்ன சொன்ன? என்ன சொன்ன? நான் உன் பணத்துக்கு ஆசைப்படுறேனா? நீ பெரிய எடுத்து பையனை நான் மடக்கலாம் நினைக்கிறேனா? ஏ சூர்யா, என்ன பார்த்தா இப்படி சொல்ற? ஏய் போடி. உன்னை பார்த்த நாள்ல இருந்து உன் ஃபேமிலிய பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நீ ஒரு ஐடி இன்ஜினியர்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். உன்னை எனக்கு பிடிக்கும், அதுக்காக மட்டும்தான் நான் பழகினே தவிர வேற எதுக்காகவும் நான் பழகல சூர்யா. ஏய், அந்த கதையெல்லாம் விடு. இதெல்லாம் 100 தடவை கேட்டு கேட்டு என் காதே புளிச்சு போச்சு. இப்ப எதுக்காக என் வீட்டுக்கு வந்திருக்க? யார் மூலமா இங்க வந்திருக்க? பத்தி வைக்க வேண்டியதில்ல எங்க அம்மா கிட்ட வச்சிட்டியா? இல்ல இனிமே தான் எங்க அம்மாக்கு தெரியணுமா? என் அப்பா அம்மா என்ன வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்ன உடனே எங்க போறதுன்னு தெரியாம இருந்த. கிட்டத்தட்ட நடு தெருவுல நின்ன. சந்துரு கொஞ்ச நாளாவே எனக்கு பழக்கம். சந்துரு தான் என் வீட்டுக்கு வான்னு என்ன கூப்பிட்டாரு. ஆனா நான் இந்த வீட்டுக்கு வந்த இந்த நிமிஷம் வரைக்கும் இதுதான் உன் வீடுன்னு எனக்கு தெரியவே தெரியாது சூர்யா. உன் அம்மா எனக்கு பழக்கமே தவிர அவங்கதான் உன் அம்மான்னு எனக்கு தெரியவே தெரியாது. இப்போ நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணும் போதுதான் அவங்க உன் அம்மான்னு எனக்கு தெரியும். அதான் தெரிஞ்சிருச்சுல. இப்ப அடுத்து என்ன பிளான் வச்சிருக்க? சூர்யா, இப்பவும் கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேன். என் வயித்துல குழந்தை வளருது. உங்க அம்மா கிட்ட உண்மையை சொல்லி நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணி இந்த குழந்தைய வளர்க்கலாம் சூர்யா. இந்த குழந்தைக்கு நல்ல அப்பா அம்மாவா இருக்கலாம் சூர்யா, ப்ளீஸ். ஏய், தள்ளி போடி. உன்னோட லோயர் கிளாஸ் புத்தியை காமிச்சிட்டல்ல? நான் ஐடி இன்ஜினியர் தெரிஞ்சப்பவே என்ன மடக்கி போட பார்த்தவ தானே நீ? பொண்ணு மில்ஸ் ஓனரோட பையன், பெரிய பணக்கார வீட்டு பையன். இவ்வளவும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சும்மாவா விடுவ? எப்படி மடக்கி போடலாம் தானே நினைப்ப? விலகி போயிரு, என் மூஞ்சிலேயே முழிக்காத. விலகி போகவா? எங்க சூர்யா போக? ஏய், எங்க வேணா போடி. பணம் தரேன், அதை எடுத்துட்டு எங்க வேணா போய் வாழ்ந்துக்கோ. உனக்கு என்ன பணம் தானே வேணும்? அதுக்காக தானே இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்க. பணத்தை தூக்கி எறிகிறேன், அதை எடுத்துட்டு போய் உன் குழந்தையோட சந்தோஷமா எங்க வேணா போய் வாழு. என்னடா சொன்ன?
பொறுக்கி ராஸ்கல், நீயும் திருந்துவ நான் பொறுத்து பாக்குறேன். மறுபடியும் கேவலமாவே பேசிட்டு இருக்கல. நீ எல்லாம் அந்த பொன்னியம்மா வயித்துல பிறந்தவனடா. ப்பு. உன்னெல்லாம் இந்த குடும்பத்துல ஒருத்தனா நினைச்சு பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்குடா. இந்த வீட்ல நான் எல்லாரையுமே பார்த்துட்டேன். எல்லாருமே தெய்வம். ஆனா நீ மட்டும் தாண்டா குப்பை, கேடு கெட்ட குப்பை. புரியுதுடி, வீட்டுக்குள்ள வந்துட்டல. என் அம்மா அப்பா வேற யாரும் தெரிஞ்சிருச்சுல. பத்தும் பத்தாவதுக்கு என் தம்பி சந்துரோட ஃப்ரெண்ட்ஷிப் வேற இருக்குல்ல. அதனால இந்த விஷயத்த நேரா எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி எப்படி என்ன கல்யாணம் பண்ணணும்னு பிளான் பண்ற. ஏய், அது மட்டும் நடக்கவே நடக்காது, ஞாபகம் வச்சுக்கோ. இங்க இல்ல, என்ன நீ எந்த கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தினாலும் இந்த குழந்தைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லுவேன். அவ்வளவுதான் தந்திரமா பழகி என்னை இப்படி பண்ண வச்சான்னு சொல்லுவேன். உன்னை தூக்கி எறியறதுக்காக என்ன வேணா பண்ணுவேன்னு தவிர உன் கழுத்துல தாலி கட்டிடுவேன்னு மட்டும் நினைக்காத. இந்த உலகத்துல யாரு நினைச்சாலும் அது நடக்காது. என் அம்மா கிட்ட சொல்லுவேன், என் அப்பா கிட்ட சொல்லுவேன்ற பூச்சாண்டிலாம் என்கிட்ட நடக்காது. எவ்வளவு பெரிய ஆளா சூர்யா? உன்னை யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாதா? உலகத்துல நீதியும் நேர்மையும் தான் என்னைக்கும் ஜெயிக்குமே தவிர அநியாயம் ஜெயிச்சதா சரித்திரமே இல்ல. ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணி தப்பிச்சு போனவன் இந்த உலகத்துல யாருமே கிடையாது சூர்யா. பொண்ணு வயிறு எரிஞ்சு சபிச்சானா ஊர் எரியும், உலகமே எரியும். இதுதான் சத்தியம். நான் இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. நான் உன் அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ உன் தம்பி கிட்டயோ ஏன் யார்கிட்டயுமே நீதான் நான் காதலிச்சவனும் நீதான் என் குழந்தைக்கு அப்பன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனா அதே சமயத்துல நீதான் வந்து இந்த குழந்தைக்கு நான் தான் அப்பான்னு உன்னை சொல்ல வைக்கல. என் பேரு பவித்ரா. இது நம்ம குழந்தை மேல சத்தியம். ஓ, அவ்வளோ அகங்காரம் அடி உனக்கு? இவ்ளோ திமிரா பேசுவியா? பார்க்கலாண்டி. பார்க்கலாம்டா. போடி.
ஐடி இன்ஜினியர் தெரிஞ்சப்பவே என்ன மடக்கி போட பார்த்தவ தானே நீ. பொண்ணு மில்ஸ் ஓனரோட பையன், பெரிய பணக்கார வீட்டு பையன். இவ்வளவும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சும்மாவா விடுவ? எப்படி மடக்கி போடலாம் தானே நினைப்ப? எங்க வேணா போடி, பணம் தரேன், அதை எடுத்துட்டு எங்க வேணா போய் வாழ்ந்துக்கோ. உனக்கு என்ன பணம் தானே வேணும்? அதுக்காக தானே இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்க. பணத்தை தூக்கி எறிகிறேன், அதை எடுத்துட்டு போய் உன் குழந்தையோட சந்தோஷமா எங்க வேணா போய் வாழு. பொறுக்கி ராஸ்கல், நீயும் திருந்துவ நான் பொறுத்து பொறுத்து பாக்குறேன். மறுபடியும் கேவலமாவே பேசிட்டு இருக்கல. நீ எல்லாம் அந்த பொன்னியம்மா வயித்துல பிறந்தவனடா. ப்பு. உன்னெல்லாம் இந்த குடும்பத்துல ஒருத்தரா நினைச்சு பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்குடா. இந்த வீட்ல நான் எல்லாரையுமே பார்த்துட்டேன், எல்லாருமே தெய்வம். ஆனா நீ மட்டும் தாண்டா குப்பை, கேடு கெட்ட குப்பை. நீ எல்லாம் பொன்னியம்மா வயித்துல பிறந்தவனா? சீ, கேவலமா இல்ல?